நம்ம தளபதி விஜய் அட்லி டைரக்ஷனில் தளபதி 63 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கூட இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னை பின்னிமில் தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் டெய்லியும் தளபதியை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு போகிறாங்க. இதனால இந்த படத்துக்கான ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டை சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு மாற்றத்துக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கில் இந்த படத்துக்கான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஷெட்யூலில் நயன்தாரா வந்து ஜாயின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் நேற்று தளபதி விஜயை பற்றி சீமான் அவர்கள் அதிரடியான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டர்ஸ் வந்து என்னோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, எங்க அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் செய்தியாளர்கள் அப்போ தளபதி விஜயும் பயப்படுறாரா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு இதுக்கான பதிலை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பதில் அளிச்சிருக்காரு. சீமான் அவர்களோட இந்த பதில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. அதே நேரம் சீமான் அவர்கள் அடுத்து சிம்புவை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் சிம்பு அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு. ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயவே குறி வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. முன்னாடி ரஜினியை டார்கெட் வச்சு பல விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாரு. அந்த வகையில் இப்போ தளபதி விஜயை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் திரையுலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரான்ஸ் நாட்டில் வெளியாகிற தமிழ் படங்களோட வசூல் அப்புறம் பார்வையாளர்கள் எண்ணிக்கை பற்றி வெளியிடும் நிறுவனம் ஒன்று அந்த நாட்டில் மற்ற தமிழ் நடிகர் படங்களை விட தளபதிக்கு தான் அதிக ரசிகர்கள் இருக்காங்க, அவரோட படத்தை தான் பல பார்வையாளர்கள் பார்த்ததா தகவல் வெளியிட்டு விஜய் ரசிகர்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷலாக சூப்பர் ஸ்டாரோட பேட்டை, தலையோட விஸ்வாசம் இந்த 2 படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு. இந்த நிலையில் இந்த 2 படங்களும் பிரான்ஸ் நாட்டில் வெளியாகி அங்கே இருக்கிற ரசிகர்களால் பார்க்கப்பட்டு வந்தாலும் கடந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு வெளியான சர்க்கார் படம் மறுபடியும் ரசிகர்களோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ப வெளியிடப்பட்டிருக்கு. படம் வெளியாகி 3 மாதங்களுக்கு ஆனதுக்கு அப்புறமும் சர்க்கார் படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர் கூட்டம் நிரம்பியிருக்கு. இந்த தகவலை தமிழ் படங்களோட வெற்றி தோல்வி வசூலை பற்றி வெளியிடுற EOY என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்களில் விஜய் படங்களுக்கு மட்டும்தான் அதிக வியூவர்ஸ் வர்றதாகவும், தெரி படத்துக்கு 24,827 வியூவர்ஸும், மெர்சல் படத்துக்கு 32,471 வியூவர்ஸும், சர்க்கார் படத்துக்கு 25,378 வியூவர்ஸும் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை தளபதி விஜய் ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.